ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க. இது என்னென்னா ஒரு 10 ஃபுட் ஃபெட்டோட பவர் ஆம்பிளிஃபையரு. இந்த 2 ஃபெட்டு பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக கருகிடுச்சு. ஸோ அது கஸ்டமர்கிட்ட போர்ட்லேருந்து கழட்டியிருக்கோம். பட் அவங்களுக்கும் என்ன ரீசன் என்னன்னு தெரியல. நான் மொத்தமாக எல்லா ஸ்பீக்கரும் பாடியிருக்கு. ஆனால் இந்த பேர் மட்டும் ஃபுல்லாக பேர்ன் ஆகிடுச்சு. ஸோ ஃபர்தராக டீட்டெயில் கேட்கணும், என்ன ஆஸ்பெக்டில் அவங்க எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த 52001943 அந்த காம்பினேஷன் இந்த சைடில் முன்னாடி எரிஞ்சது இல்லைங்களா. ஸோ அது ஸ்பேர் எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ ஐசியும் இப்போ மாற்றியாச்சுன்னு வச்சுங்களேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. பட் ஜென்ரலாக இதுக்கு போனதுக்கான ரீசன் வந்து கஸ்டமர் என்ன ஷேர் பண்ணல. பட் அதை தாண்டி என்னென்னா, இப்போது இது ஆக்சுவலி வேறு ஒரு இடத்துல முன்னாடி அசம்பிள் பண்ண இடத்துல இந்த ரீஒர்க்கு தான் வந்தது. இது பட் 30030 வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துருந்தாங்க. ஜென்ரலாக இந்தமாரி பவர் ஆம்பில் நம்ம யூஸ் பண்ணும்போது 30030க்கு பதிலாக நீங்கள் வந்து 2628ஓட அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் ரேஞ்சு நிறுத்திட்டிங்கன்னா இந்தமாரி ஓவர் ஹீட்னாலும் சரி, வேறு எந்த ப்ராப்ளத்துலையும் ஆகிறது வந்து ஆகாது இந்த பவர் ஆம்பில். ஸோ ஜென்ரலாக இந்த பவர் ஆம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வோல்டேஜ் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறது வந்து 28028 26026 இதுலேயே வந்து நிறுத்திங்க. ஸோ இப்போ இது டெஸ்டிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அது சிக்னலும் பவர் ஆம்போட சப்ளையும் கொடுத்தாச்சு. திருமணம் புரிவது என்று துடிக்குது இளமனம் என்று, அதுவரை உணர்ச்சிகள் அடங்கிடுமோ, அதிசயம் நடந்திடும் அபிநய சரஸ்வதியோ. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹீட்டும் எதுவும் அப்சர்வ் ஆகலை. அதிசய நடமிடும் அபிநய சரஸ்வதியோ, நகை அரும்பிய திருமுகம் அழகிய முழுமதியோ. அதிசய நடமிடும் அபிநய சரஸ்வதியோ, நகை அரும்பிய திருமுகம் அழகிய முழுமதியோ. ஸோ இப்போ எப்பயாவது இந்தமாரி ஒரு பவர் ஆம்ப் வந்து ஃபெயிலியர் ஆகுதுன்னா அதில் இருக்கிற டிரான்சிஸ்டர் வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அதனோட ஃபங்க்ஷனாலிட்டி செக் பண்ணிங்க, போயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போனோடனே அது இப்போ வெறுமனே ஐசி மட்டும் மாற்றுறதுக்கு முன்னாடி உள்ளே இருக்கிற இன்டர்னல் காம்பனன்ட்ஸ் எல்லாமே மாற்றிடுங்க. ஃபியூசபிள் ரெசிஸ்டர்லேருந்து மாற்றினீங்கன்னா ஈவன் ஒரு ஸ்மாலஸ்ட் காஸ்ட்லேயே வந்து நம்ம இந்த போர்டை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் புதுசு வாங்குறதுக்கு பதிலாக அந்த எக்ஸிஸ்டிங் இதுலேயே வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். தேங்க்ஸ்.